ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு தற்போதைய நிலையில் பலன்கள் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அந்த பாதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன் திடீர்னு இந்த மாதிரி பாதிப்பு வந்திருக்கு, அதே போல் இந்த பாதிப்பு எப்போ சரியாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியலை. நல்லா போயிட்டு இருந்தது, நல்லா இருந்தவங்களுக்கு நான் சொல்கிற இந்த பாதிப்பு இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா சிம்ம ராசிக்கு கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்பையிலேருந்து இந்த பாதிப்பு அப்படின்னா, சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியில் இருக்கார். அவர் கடந்த ஜூன் 29 வக்ரம் அடைஞ்சார். அந்த வக்ரநிலை அடைஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சிம்ம ராசி பாதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு புரியலை, ஏதோ காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே என்ன பாதிப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த வக்ரம் அடைஞ்ச பிறகு சனி பகவான் அந்த சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவர் தான் இந்த சனி பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி. அவர் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு எப்போவும் ஒரு பாதகத்தை தான் செய்வார், பாதிப்பு கொடுத்துட்டு தான் இருப்பார். அவர் இப்போ ராசியை பார்க்குறதுனால பாதிப்பு இருந்தது. ஆனால் அந்த பாதிப்பு எப்படி அதிகமாகிருச்சு, இப்போ வக்ரத்தில் இருக்கும்போது ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அவர் இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சனி பகவான் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் கோச்சார ரீதியாக இருக்கார். இந்த கோச்சார ரீதியாக பூரட்டாதி நட்சத்திரங்கிறது அதோட அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான். அவர் சிம்ம ராசிக்கு 8 கூடையவர். அப்போ சிம்ம ராசிக்கு 6, 8 காம்பினேஷன் ஆகுது. இது ஒரு மோசமான ஒரு நிலையாக தான் சிம்ம ராசிக்கு இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு திடீர்னு உடல்நல பாதிப்பு, மருத்துவ செலவு, மன அமைதி குறைவு, உடலில் ரொம்ப தளர்ச்சி, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே தூக்கம் வர மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் கால்களில் அதிகம் பிரச்சனை வந்திருக்கும். கால் பிரச்சனை, காலில் வலி, மூட்டு வலி, இப்படிலாம் நிறைய பாதிப்பாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனாலும் முடியாமல் ஒரு பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கிற மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கும். அதே போல் சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ரொம்ப பிரச்சனை இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏதோ ஒரு முடக்கம் மாதிரி இருக்கும். எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறாமல் இருக்கும். பிஸ்னஸ் அப்படியே முடங்குற மாதிரி இருக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலையிலையும் பிரச்சனையாக இருக்கும். வேலையில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதிக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால உடல் அசதி, மன கஷ்டம், மனசோர்வு, அதே போல் இந்த சாதாரண நிலையில் இருக்கிற ஜனங்களோட ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை, நம்ம எங்கே போனாலும் வேலைக்காரங்களால் பிரச்சனை, அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது புரியாமல் இருக்கும். பொதுவாக தொழில் வேலை இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வருது அப்படின்னாவே அங்கே வருமானம் பாதிக்கும், வருமானம் தடைப்படும், வருமானத்தில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து அது சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டோட அதிபதியோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால மிக அதிக பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எப்பயோ வாங்கின கடனுக்கெல்லாம் இப்போ பிரச்சனையாக வரும். அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய உடல்நல பாதிப்பில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எந்த விஷயமும் செய்ய முடியாமல் ஒரு உடலில் என்ன தான் நடக்குதுங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கான செலவுகள், அதிக விரயங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகள், தேவையில்லாத கோர்ட்டு
கேஸு பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இந்த நேரத்தில் வரும். எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட இதில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். அது கூட குறைச்சி இருக்கும். ஏன்னா திசா புத்திகள் கொஞ்சம் நல்லா இருந்தால் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதிப்புகள் வந்து ரொம்ப மோசமாக தான் இந்த நேரத்தில் நடந்துகிட்ருக்கோம். இதை பார்த்து எல்லோரும் பயந்துட வேணாம். ஏன்னா அதுக்காக நான் ஒரு சிறப்பு பதிவாக இதை போட்டிருக்கேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வந்து எப்போ மாறும் அப்படின்னா செப்டம்பர் 3 அப்போ வந்து சனி பகவான் வந்து சதய நாளுக்கு வந்துடுவார் செப்டம்பர் 3ஆம் தேதி. அதனால் உங்களுக்கு நான் இந்த பதிவு வந்து இப்போ ஆகஸ்ட் 8ஆம் தேதி போடுறேன். உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் அளவில் தான் இருக்குது. செப்டம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பூரட்டாதியிலேருந்து விலகி சதயத்துக்கு வரும்போது உங்களுக்கு உடல்நல பாதிப்பு, இந்த பணப்பிரச்சனை, வருமான பிரச்சனை, அதே போல் மன கஷ்டம் நீங்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் விடுபட்டுருவீங்க. அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வழி கிடைக்கும். அது வரையும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொல்லைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து நல்ல ஒரு தொழில் அமைப்பு, தொழிலில் ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு சந்தோஷமான நிலை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இந்த கண்டக சனி நடக்கும்போதே வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலை இருந்துக்கிட்டு தான் இருந்தது. சனி பகவான் பார்க்குறாருன்னா தொழிலே நல்லா அமைஞ்சிருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், வருமானமும் நல்லா வந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ஏதோ ஒன்று புரியாத மாதிரி பல தொல்லைகள், பல பிரச்சனைகள், எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேறாமல் போகிறது, இப்படி இருக்கும். அதே போல் சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவியோட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, இப்படியெல்லாம் வந்து வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ வந்து ஏதோ உடல்நிலை பாதிப்பு, இந்த வருமானம், பொருளாதார பிரச்சனைகள், அதனால் மன கஷ்டங்கள் இப்படிலாம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களோட பிரச்சனை, நண்பர்களால் தொல்லைகள், நண்பர்கள் விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை வர்றது, நண்பர்களோட இதில் திருப்தி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போ இந்த சிம்ம ராசிக்கு தற்போதைய நிலையில் நடக்கிற இந்த பலன்கள் வந்து வந்துகிட்ருக்கு. ஆனால் இதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சதயத்துக்கு மாறி வந்துடுவார். இந்த மாறி வரக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு மாறி வந்தாருன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபட்டுடலாம். பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. அதே போல் சனி வந்து வக்ரம் பெற்றது வந்து ஜூன் 29. அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நவம்பர் 15. இந்த நவம்பர் 15 கூட உங்களுக்கு முழுமையாக வந்து எல்லாமே சரியாகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அதிகப்படியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்க இந்த 12 ராசியிலே வந்து இந்த சனி வக்ர நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா அதிக அளவில் பாதிக்கப்பட்டது சிம்ம ராசியாக தான் இருக்குது. ஏன்னா ஜாதகம் பார்க்கையில் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது 8, 6 காம்பினேஷன் கிடைக்கிது. அதனால் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை வச்சு யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து வர காலம் வந்து சிறப்பாகவே இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு உறுதியான நிலையில் இருக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு அவங்க உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்காக எந்த நிலைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கருணை உள்ளத்தோடு செய்யக்கூடியவங்க. ஆனால் அதே எதிர்ப்பு, இந்த மாதிரி ஒரு அதிகாரத்தோடு ஒருத்தங்க சிம்ம ராசிக்காரங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிற போது சிம்ம ராசிக்காரங்க தன்னுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க. ஆனால் இவ்வளோ குணம், நல்ல குணம் படைச்சிருக்குவாங்க, எதையும் தாங்கக்கூடியவங்க,
எதையும் சாதிக்கக்கூடிய சிம்ம ராசியை கலங்க வைக்கக்கூடிய நிலையாக இந்த காலகட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவை கேட்டிங்கன்னா கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கிறதே பெரும்பாலும் அதிக பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதுவும் பொருளாதார பிரச்சனைகளை அதிகம் கொடுக்கக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரம். சில பேர் இந்த நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கு, அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் போட்டு மன கஷ்டத்தில் ஒரு எப்படி இதிலேருந்து மீண்டு வர்றது தெரியாமல், ஒரு வழி தெரியாமல் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நல்ல வழி இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி மாறி வரும்போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த பதிவில் இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சிம்ம ராசியில் எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்காது. நான் சொல்கிறது எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு திசாபுத்தியை பொறுத்து தான் இந்த பாதிப்புகள் கூடுதலாகவோ குறைச்சலாகவோ இருக்கும். அதனால் திசாபுத்தி சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு அதிக பாதிப்புகள் நான் சொன்னதோட கூடுதலாக கூட இருக்கலாம். அதே போல் திசாபுத்தி நல்ல யோகமாக இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் குறைச்சி தான் இருக்கும். பெரும்பாலும் பாதிப்பு இருக்கும், ஆனால் பாதிப்பு இல்லாமல் சிம்மராசி இருக்க முடியாது. ஏன்னா 6-8 காம்பினேஷனில் இந்த இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த பலன்கள் இருக்குது. சிம்ம ராசிக்கு உள்ள கிரக நிலைகளும் அதுதான். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.